அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 98,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500 வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குதுங்க. இந்த 32,000 வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி பிரித்து கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, மல்டிபிள் போஸ்டிங் வந்து இந்த தடவை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சி கிடச்சிருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதோட ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதை பற்றின முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து யார் யாருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ சம்பளம் இதை கிடைக்கும், ஸோ போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எவ்வளோ கிடைக்கும், கவர்மெண்டோட அலவன்சஸ்லாம் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் நம்ம வந்து இந்த வேலை நமக்கு கிடைக்கும், அதே மாதிரி அப்ளை பண்ணுறது எப்படி, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் ஸ்கீம் வீடியோஸ்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அவங்கவுங்க 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலை இது ஒன்றுங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, வெறும் மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய அரசு வேலையில் இதுவும் ஒன்றுங்க. சரிங்களா? அதனால் எந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறவங்க போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம், தேர்ந்தெடுக்கணும், எந்த போஸ்டிங் எவ்வளோ மார்க்குக்கு எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணால் ஈஸியாக அந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை ஆன்லைன் ஃபார் 32,500 வேகன்சி. இது தமிழ்நாடுக்கு மட்டும், 38 மாவட்டத்துக்கு மட்டும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இது எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 98,000 ப்ளஸ் வேகன்சி கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்போட ஓவர்வியூ, அதாவது எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்புலாம் கொடுத்துருக்குறாங்க, ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் தான். ஆர்கனைசேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட், அங்கேருந்து தான் நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமின் டக் சேவாக் போஸ்டிங்கு, அடுத்தது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த 3 போஸ்டிங் எல்லாமே காமனாக வருஷம் இந்த போஸ்டிங்காக தான் வருங்க. சரிங்களா? 3 போஸ்டிங், கிராமின் டக் சேவாக், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் இருக்குது. இந்த 3 விதமான போஸ்டிங்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன சேலரி, எல்லா டீட்டெயில்ஸுமே தகவலுமே பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் டோட்டல் போஸ்ட் எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 32,500 வேகன்சி நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளை மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம வந்து ஆன்லைனில் தான் பண்ணணுங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக மேல் அண்ட் ஃபீமேலை வந்து அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், என் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கிறேன், ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு, என்கிட்ட 10வது சர்டிஃபிகேட் இருக்குது, 12வது சர்டிஃபிகேட் இருக்குது, நான் காலேஜ் படிச்சிருக்கேன், நான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஸோ கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்குது, 35 to 40 அந்த மாதிரி இருக்கேன், அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா?
ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,380 போஸ்டிங் வரைக்கும் சம்பளம் வரைக்கும் இதுக்கு பர் மந்த்துக்கு கிடைக்கும்ன்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து வயது வரம்பு. இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறுங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்க அனைவருமே ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 40 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெகுலராக நார்மலாக இருக்கிறது. இப்போ வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் வயது தளர்வு 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததாக வந்து ஓபிசியில் வரவங்க ஓபிசி பிசி எம்பிசி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே 43 வயசு வரைக்கும் அதாவது 3 வருஷம் உங்களுக்கு வயது தளர்வுங்க 3 வருஷம் தளர்வாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஃபீஸ்லாம் தேவைப்படும் யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிங்களுக்கும் ஓபிசி கேட்டகரி இந்த கேட்டகரியில் வரவங்க 100 ரூபா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததாக பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ ஜிபே ஃபோன்பே எல்லாமே பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில் இது ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் எக்ஸாம்ன்றது கிடையவே கிடையாது. உங்களுடைய மார்க்கில் வச்சு ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க, கட் ஆஃப் போடுவாங்க. அந்த கட் ஆஃபில் டாப்பில் வரவங்க மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆவாங்க. மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆகாதவங்க மெரிட் லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆவாங்க. மெரிட் லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆகாதவங்க மெரிட் லிஸ்ட் 3, மெரிட் லிஸ்ட் 4, மெரிட் லிஸ்ட் 5, 6, 7ன்னு சொல்லிட்டு 5லேருந்து 7 லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதில் அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு ஏதாவது ஒரு போர்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு போர்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அதுவுமே இல்லை இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தா கூட ஓகே தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அடுத்ததாக என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் உங்களுடைய கையெழுத்து, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, எஜுகேஷனல் அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டு 10வது மார்க் ஷீட்டு அது வந்து 10வது ஒன்றும் 12வது 2 சர்டிஃபிகேட்டுமே கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணுங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸு, இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ், செல்ஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது ஏஜ் ப்ரூஃபு, நோபடி அதாவது பார்த்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணுன்றதுக்கான தெளிவான ஸ்டெப்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதத்தோட ஸ்டார்டிங் ஆக போகுதுங்க. சரிங்களா? ஸோ 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.